சொல்வதெல்லாம் ரியல். Hi friend and welcome to another episode of சொல்வதெல்லாம் ரியல். So இன்னைக்கு உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். This is the finale, the final episode of சொல்வதெல்லாம் ரியல். சீரிஸ் ஆரம்பிச்சு 2 எபிசோட்லயே முடிக்கிறியே வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. There are bunch of reasons behind it. அது என்னன்னு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். But yeah, this is going to be the final episode probably. அது ஏன் probablyன்னு நான் வீடியோ கடைசியில சொல்றேன். So final episode அது சூப்பரா இருக்கணும், ஸ்பெஷலா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம எந்த எபிசோட் சூஸ் பண்ணிருக்கோம்னா இன்டர்செப்ஷன் மாதிரி இட் சொல்வதெல்லாம் ரியல் செப்ஷன். ஷோவோட ஹோஸ்ட் லக்ஷ்மி மேடம் அவங்கள நம்ம என்னன்னு சொல்றது பார்ட்டிசிபென்ட்டா வச்சு நம்ம ஐகானிக்கான மிஸ்டர் ராமர் அவரை ஹோஸ்டா வச்சு ஒரு எபிசோட் வந்திருக்கு. அந்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இஃப் யூ டோன்ட் நோ ராமர், என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா, இது தெரியலனா அன்கல்ச்சர்ட், யூ ஆர் அன்கல்ச்சர்ட். சோ யா, இந்த எபிசோட் ப்ராபப்லி ஃபன்னா தான் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். அருமையான ப்ரொடக்ஷனா இருக்கு அந்த காலத்துல. ஜூம் போறப்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. செட்டில் ஒரு அக்கா இருமுறாங்க. இது எல்லாமே கட்ல இருக்கு. லைக் யூ ஹேவ் டு கோ பேக் டு தட் டேஸ். இப்ப நம்ம ரொம்ப அலப்பல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 கேமராவை ஜூயிங்னு வச்சுட்டு அப்ப பாருங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது, இருமுறாங்க. நோபடி கேர்ஸ். அத பாட்டுக்கு போஸ்ட் பண்றாங்க, நம்ம எல்லாரும் அதை பார்க்கணும். என்னாச்சு வர சொல்லுங்க. ஹலோ போதும்பா, விட்டப்லாம் போதும்பா. சொல்லுங்க. 1500 எபிசோடு. 1500 எபிசோட்ஸ் போயிருக்கா இந்த ஷோ. வாவ், ஐ குட் ஹவ் மில்க் தி ஷிட் அவுட் ஆஃப் திஸ். சின்ன ஒரு ப்ராப்ளம். என்னாச்சு? இது நீ பண்ணல மேடம். உங்க மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் ஏதுன்னு கேக்குற பொறுமை கூட இல்ல. இந்த அரங்கம் விசித்திரம் நிறைந்த பல குடும்ப பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டுபிடித்திருக்கிறது. எத்தனையோ கொலை குற்றங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. காதல் திருமணங்கள், உடல்நலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பண்றது மாமா. மேடம் எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க போல, அதனாலதான் என்ன இங்க வர சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பாப்போம். உங்க பேர் என்ன சார்? ராமகிருஷ்ணன். என்ன சார் பிரச்சனை? பிரச்சனையே இந்த சேர் தான். என்ன சார் சொல்றீங்க? சேர்ல என்ன பிரச்சனை? நான் சொல்லி வர உங்களுக்கு தெரியும். வரவள வேணாம், அங்கே இருந்து சொல்லுங்க என்ன பிரச்சனை? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அந்த காலத்து காமெடி தான் பீக். இப்போ நம்ம பண்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. வர உங்களுக்கு புரியும். வராதீங்க, அங்கே இருக்கு. This is what I aspire to be. என்னோட வைஃப் போன் எடுத்தா பிரச்சனை, போன் எடுக்கலனாலும் பிரச்சனை, வாட்ஸ்அப் பிரச்சனை, ட்விட்டர் பிரச்சனை, ஃபேஸ்புக் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. லைஃப்ல நிம்மதியே இல்லை. உங்க மனைவி பேர் என்ன சார்? மினி. என்னது மினியா? ஆமா. என்ன மினி கோட்ரு ஆஃப் ஃபுல்லு நெட் என்ன பேர் சார் இது? இப்போ ஒரு ஜாலியா ஒரு படத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த படம் நல்லா இருந்தா நான் தப்பிச்சேன். ஏதோ பொண்ணுங்களை ஒரு மாதிரி இலக்காரமா இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஆபாசமா இருக்கு, ஏதோ ஒரு இது நல்லா இல்லை அப்படின்னாக்கா தியேட்டர்ல இருந்து வெளியில போயிடும். என் வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் வர்றதுக்குள்ள ட்விட்டர்ல ஃபுல்லா போட்டாச்சு. அந்த டைரக்டரை கிளின்னு கிழிச்சு, அந்த படத்தை கிழிச்சு, ஸ்கிரீனை அது ஃபுல்லா அந்த ஸ்கிரீனை கிழிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் 10 நாள் ஒரே தொல்லை, நிம்மதியே இருக்காது 10 நாளைக்கு. இல்ல ஆண்டி ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து வைலன்ஸ் கொஞ்சம் தப்பா தெரியும், வைலன்ஸ் நம்ம ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு, இது அப்படி இருக்கே அப்படி சொல்லி அவங்க அடிய வாங்கிக்கிட்டு அவங்க அடி வாங்குறது பத்தாதுன்னு யூரியஸ் தடிக்கிறாங்க போல. அந்த ரௌத்ரம் தெரியறது இல்லையா? அண்டர்ஸ்டாண்டபிள் அங்கிள், உங்க வேதனை கொஞ்சம் புரியுது எனக்கு. ஒரு 10 மணிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு எங்கேயாவது வீட்டுல இருந்து கிளம்புனா எவனா ஒருத்தன் போன்ல பேசிட்டு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருப்பான். நான் ஓட்டிட்டு இருப்பேன், அவனை புடி அப்படிமாங்க. அவனை போய் துரத்தி பிடிச்சி அவனுக்கு இருக்கிற அட்வைஸ் எல்லாம் சொல்லி அவனை போட்டு திட்டி, இதனாலதான் நாடு குட்டிச்சவரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் வம்பை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அங்க போனா கல்யாணமே முடிஞ்சிடும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ ப்ரோ. ஹலோ பாய்ஸ். மொபைல் நேசிங் இதோட போயிடுச்சு. வருமுன் காப்பான். So
சோஷியல் கிரெடிட்ஸ் 1000. நாங்க வந்து இப்போ புதுசா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். அடிக்கிட்டே இருக்காரு பிரச்சனை. ஆண்டி அப்படி என்ன பண்ணீங்க ஆண்டி? இவ்வளவு பிரச்சனை நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து புத்தி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அங்க வந்து நைட் ஒரு நாளைக்கு நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தாக்கா அப்படியே எந்திரிச்சு இந்த சோஃபா இருக்கு இல்லைங்களா, இப்படியே நைட்டு 2 மணி இப்படிங்கிறேன். இவரு என்ன லாரன்ஸுக்கே டஃப் கொடுக்குறாரு, நீ என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு ஹோல் சிச்சுவேஷனை. இல்ல சார், உங்க மனைவி வேற ஏதாவது மனநல மருத்துவர்கிட்ட ஏதாவது கூட்டி போயிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. என்ன பிரச்சனையே அதை போய் அளந்துட்டு போய் அளந்துட்டு நைட்டு 2 மணிக்கு இதெல்லாம் போய் அளந்துட்டு என்ன கூப்பிட்டு குட்டா இந்த சோஃபாவை 5:30க்கு 3 இருக்கு அந்த ரூம்ல போட்டா நல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. நான் விடிய முழிச்சிட்டு இருக்கேன். யார் அந்த குட்டா? யாரு குட்டான்னு என்ன கூப்பிடுவாங்க? என்ன கொடுமை சார், குட்டா மினி என்ன பேர் வச்சுட்டாங்க? மோஸ்ட் வேலிட் குட்டா மினி என்னங்க பேர் வச்சு. ஒரு நாளைக்கு வேஷம் எல்லாம் போட்டுட்டு கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு என்ன வந்து டாஸ்மாக் ஷாப்பு கூட்டு போங்க. டாஸ்மாக் ஷாப்பா? அங்க போய் ஷோ கால் பொறுக்கிட்டு வர போறாங்களா டாஸ்மாக்ல போய்? இது என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, எதுக்கு கூட்டு போனாங்கன்னு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம நிம்மதியே போயிடுமே சார். நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அப்ப நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம மினிட்ட பேசிட்டு உங்க கூட நான் பேசுறேன். எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அண்ணன் வேணும்னே அந்த ஆக்சென்ட்டோட பேசுறாரு பாருங்க, அவங்கள மாதிரியே காட்டு. I'm actually a little sick, so தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா நான் தாண்ட மாட்டேன் இந்த ஷூட். மினி வராங்க. மேடம், நீங்க ஏதோ வெளியூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1500வது எபிசோடு சொல்வதெல்லாம் உண்மை, அதனால நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஊருக்கு போனா நீங்க எங்க உட்காந்துருவீங்களா? அதனால மேடம் டைரக்டர் சார், ஏற்கனவே அவங்களுக்கும் எனக்கும் வாய்க்கா சண்டை இருக்கு. ஏன் சார்? இல்ல சார் மேடம், நீங்க உட்காருங்க மேடம். அவங்க மினின்றவங்க வர்றோம், நாங்க அதனால தான் வெயிட் பண்ணிருக்கோம். நான் தான் மினி. சரி, என்னம்மா பிரச்சனை? ஒரு அநியாயத்தை பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியலைங்க. நல்ல பழக்கம் தானம்மா. நல்ல பழக்கம் தான் நீங்களே சொல்றீங்க. ஆனா அவர் சொல்றாரு ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் என் மண்டையில கொண்டு வந்து போடுறேன்னு. நாட்டுல அவங்க பிரச்சனையை மட்டும் பாத்துட்டு இருந்தா நாடு ஊருக்கு வயலன்ஸ் எல்லாம் நம்ம தான போய் எடுத்துறோம். பைக் ஓட்டிட்டு காதுல போனை வச்சுட்டு இப்படி ஓட்டிட்டு இருப்பாங்க. மனசு தாங்காதுங்க. யாரு பெத்த பிள்ளையோ நம்ம வேலை இருக்கட்டும், அந்த பையனை பார்த்து பிடிங்கன்னு. சரி, கிராஸ் பண்ணி போய் எப்படியோ துரத்தி பிடிச்சி அவனை பிடிச்சா நீ உன் வேலையை பார்த்துட்டு போமா சொல்லுவான். என்னோட பர்த்டே எல்லாம் மறந்து போயிடுவாரு. உங்க பிறந்த நாளையே மறந்துடுவாரா? அவருக்கு ஞாபகமே இருக்காதுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஐகானிக் ஸ்டாஃப் நடுவுல அப்படியே சொல்லிவிட்டாரு பாருங்க, என்னம்மா நீங்க இப்படி. என் வீட்டுக்காரரு கண்ணுக்கு லட்சணமா பாக்குறதுக்கு அழகா இருப்பாரு, நீங்க பாத்துருப்பீங்க. நானே பாத்துட்டு தான் இருந்தேன். நல்ல அழகான. அவரை பாக்குறீங்க? இல்லம்மா, பிரச்சனைகளை கேட்கும் போது பார்த்துதானே கேட்க முடியும். பார்க்காம கேட்கலாம்ல. இது என்னமா ரொம்ப கொடூரமா இருக்காமா, கொடுமையா இருக்கு. ஒரு பிரச்சனை கேட்கறது வந்து நம்ம பார்த்து பேசணும். எதிர்த்து பேசுனா மிலிட்டரியா கூப்பிட வேண்டாம். எனக்கு குழந்தை பிறந்து நான் வீட்டுல இருக்கேன். குழந்தைய பாக்குறதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கதவை திறந்து யாரோ போய் திறந்து இருக்காங்க. திறந்து போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்னோட வைஃப் வந்திருக்கா, எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இல்லம்மா, அதுக்கு சொல்றதுக்கான சூழ்நிலை இருக்குல்ல, அதனால சொல்லலைன்னு. குழந்தைய பார்க்க வந்தாங்க. குழந்தைய பார்த்த உடனே என்கிட்ட பார்த்து சொல்றாங்க, குழந்தை வந்து உங்க ஹஸ்பண்ட் அளவுக்கு அழகா இல்ல சொல்றாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? யாரம்மா நீ கேட்டேன். எக்ஸாக்ட்லி, யார் நீ அவங்க புருஷனை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு? தப்பு 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 தப்பு. சாதாரண எப்ப வர, சீக்கிரம் வா எல்லாம் சொல்லுவாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு அன்னைக்கு மட்டும் பார்த்தா ஒரு 5:30 மணி 6 மணிக்கு கூப்பிட்டா சொல்லுவாரு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா, பொறுமையா வா சொல்லுவாரு. அப்புறம் தான் கண்டுபிடிப்பேன் அன்னைக்கு மேட்ச் இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னு. நான் வீட்டுக்கு போனா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியாது. Why is this a universal stuff? I understand you aunty. எனக்கு புரியுது உங்களுடைய வலி. நீங்க உண்மைதான் பேசுறீங்கன்னு உங்க கண்ணுல தெரியுதுமா? எனக்கு தெரியுது இல்ல, நான் உண்மை மட்டும் தாங்க பேசுவேன். அப்புறம் நான் உண்மையை பேசினாலே பிரச்சனையா தானே இங்க இருக்கு. இப்ப இவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. பேசாதீங்க, நான் மிலிட்டரியை கூப்பிடுவாமா. மிலிட்டரி எல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேங்க. ஆர்மியை கூப்பிடுவேன். ஆர்மியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். தப்பு பண்ண
போலீஸ் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஆண்டி யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க, மிலிட்டரி பார்த்து பயப்பட மாட்டாங்க, ஆர்மி பார்த்து பயப்பட மாட்டாங்க, போலீஸ் பார்த்து பயப்பட மாட்டாங்க. 2 படத்துல வயலன்ஸ் வந்தா மட்டும் பயம். ஓகே, ரொம்ப பேச வேண்டாம், நம்மள அடிப்பாங்க. சரி, வேற எதுவும் பிரச்சனை இப்ப அவருக்கு என்ன வேணுமா? நைட்டு 2 மணிக்கு நடந்த கொடுமை எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. 2 மணிக்கு என்ன நடந்தது? அது அவர் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். நீங்க தான் நடந்தீங்க மேடம். ராத்திரி 2 மணிக்கு நீங்க தான் நடந்தீங்க. 2 மணிக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு பொய், அவ்வளவு பேசுறாரு அவர். சந்தோஷமா தானேங்க இருந்தோம். சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா எங்க நிம்மதி இருக்கு? நிம்மதி இல்லைன்னு தான் சொன்னேன். சார், இத பாருங்க, அந்த பஸ் மேட்டர் ஏதோ சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க. இப்படி ஓட்டுறான் அப்படி ஓட்டுறான்னு சொல்லி ஏமா கேட்டுக்கமா. இப்படி ஓட்டுறான் அப்படி ஓட்டுறான்லாம் சொல்ல, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தாங்க மேடம். அதனாலதான் அவரை போய் துரத்தி பிடிச்சி குறுக்க நிக்க சொல்லி வண்டியில இருந்து இறங்கி அந்த டிரைவர்கிட்ட மேடம் பேசுறேன். இதை கேளுங்க. துரத்தி பிடிச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் ஆயாச்சு, கல்யாணமே முடிஞ்சு போச்சுங்க. உங்களை மாதிரி எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்களா, என்னால இருக்க பஸ் முடியாது. போது துரத்தி பிடிக்கிறீங்க, பிளைட் வேகமா போனா போய் துரத்தி பிடிப்பீங்களா? சொல்லுங்கம்மா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? டாப் டியர் ஹியூமர். நல்லா தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி இந்த சோஃபாவை அப்படி போடலாம், அந்த படத்தை இப்படி மாட்டலாம்னு சொல்லிட்டு அளந்து மேட்டர் நான் சொல்றேன் கேளுங்க. காலையில ஃபுல்லா வேலை பண்றோம், மத்த பல விஷயங்கள் செய்யறோம். டைம் இருக்கும்போது யோசிக்கிறது அப்பதானங்க யோசிக்க முடியும். இதெல்லாம் மாட்டலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க தூங்குறது? காத்து கருப்புன்னு பயந்துருவாருமா. 2 பொய் மணிக்கு சொல்றாருங்க. நீங்க வேற, அவர் உட்காந்து நின்னு கூட தூங்குவாரு. எனக்கு தான் தூக்கம் வராது, அவர் பொய் சொல்றாரு. யோசிச்சு ஏதாவது ஐடியா பண்ணுவீங்களா? ஐடியா எல்லாம் நான் பண்ண மாட்டேன். அவர் அவரோட ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பாரு, நான் தான் இதெல்லாம் பண்ணோம். தப்புதானே? ஒவ்வொரு வீட்லயும் இப்படிதாங்க. ஆம்பளைங்க இப்படி ஜாலியா இருந்துடுவாங்க, பொம்பளைங்க தான் எல்லா வாரத்தையும் மண்டையில போட்டு ஒன்னொன்னுலயும் டீப்பா போய் அதை ஒவ்வொன்றையும் கிளியரா பண்ணி. இதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்லல, இது என்னோட கருத்துக்கள் இல்ல, இது ஆண்டியோட கருத்துக்கள். ஓகே, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுல ட்விட்டர்ல நீ கண்ணா பின்னான்னு போட்டு ஒரு தாக்கிடுவாங்க. சரி, அது அதே 1 வாரம் பண்ணுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஒரு விஷயம் ஆரம்பிச்சா பாதியில விட்டுறதா? பாதியில விட்டுறதா கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க மேடம். பாதியில விட்டுறதா? ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நெருப்பு பத்த வச்சாச்சு, அத கரெக்டா முடிக்கிறது வரைக்கும் நான் அதுக்குள்ள இருக்கணுமா வேண்டாமா? சினிமா தியேட்டர்ல போய் கிளின்னு கிழிச்சங்கன்னு சொல்றாரு அவர். என்ன போய் நீங்க சொல்லுங்க சார். அது இன்னொரு மேட்டர். சினிமாக்கு எதுக்கு போறோம்? ஜாலியா படம் பார்க்க தானே போறோம். ஆமா, ஜாலியா படம் பார்க்க போறோம். சினிமால ஆன்டி கமெண்ட் அடிப்பாங்க, மொக்க ஃபிகர் சப்ப ஃபிகர் பேசுவாங்க, பாதிட்டு இழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கணுமானா? என்னால முடியாது. தப்பு நடந்தா நான் கேள்வி கேட்பேன். ஆண்டிட்ட இருந்து தான் சித்ரன் அரவிந்தன் சோஷியல் மீடியா இன்ஸ்பயர்டுன்னு நினைக்கிறேன். எந்த அநீதியும் சும்மா விட மாட்டேன், ட்விட்டர்ல போட்டுருவேன். இவங்க கிளிக்கிறாங்க பாருங்க, ட்விட்டர்ல போட்டு அதுல 10-15 நாளைக்கு எல்லாருமா போட்டு இவங்கள போட்டு இது பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கணுமா, இல்ல பேசாம இருக்கணுமா, இல்ல கை தட்டணுமா? டிங் டிங் பண்றாங்க ஆண்டி. வீட்டில் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் ட்விட்டர்லயும் இதுலயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாருன்னு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் விருப்பப்படுறாருல, அப்ப பாதி பிரச்சனையை அவர் எடுத்துக்கட்டும், அவர் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இதெல்லாம் பாத்துக்கட்டும், அப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்ல. ஒரு கூட வேலை செய்யற பொண்ணை கூட்டு அவங்கள அவமானப்படுத்தி இருக்கீங்க. கார்டு கொடுக்கறப்போ எல்லார்ட்டையும் போய் கார்டை கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி சொல்ல முடியுமா? நான் கொடுத்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கார்டை கொடுத்தா ஆபீஸ்க்கு தான் வருவாங்க, எப்படிங்க வீட்டுக்கு வருவாங்க? எப்படி சார்? அவங்க பயன்பட கேள்வி தானே. பேரு ராமுன்னு வச்சுக்கிட்டு அவ்வளவு அயோக்கியத்தனை நீங்க பண்ணி. ஒரு பிரச்சனைனா சரிம்மா, கண்ணை மூடிட்டு போக முடியுமா? அதுக்காக டாஸ்மாக்ல போயிட முடியுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? டாஸ்மாக்குள்ள டாஸ்மாக் கதை என்ன கட் பண்ணிட்டாங்க? வாட்? கடைசி வர அந்த டாஸ்மாக் லோரே இவங்க டீகோடே பண்ணல गाइस. ஐ அம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். கட் பண்ணிட்டாங்க. அப்டேட், அவங்க அப்ரப்டாலாம் கட் பண்ணல, அவங்க பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோ போட்டிருந்திருக்காங்க. அது எனக்கு தெரியல, எடிட் பண்றப்ப தான் நான் பார்த்தேன். ஸோ இட் இஸ் a mistake on my part. அண்ட் அந்த பார்ட் 2 உங்களுக்கு பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல பார்க்க வேண்டாம்னா அவங்க போஸ்ட் பண்ண பார்ட் 2 போய் பாருங்க. Yes, we'll continue. Coming to why சொல்வதெல்லாம் real is going to stop is என்னோட கமெண்ட்ஸ்லயே சில ஆடியன்ஸ் சில பேர் majority people ask me to do it, but சில பேர் இது ரொம்ப முன்னாடி நடந்தது, இப்போ நீங்க இத திருப்பி கொண்டு அவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அண்ட் இன்னும் 1-2 பேர் என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, இந்த ஷோல கூட்டிட்டு வரவங்க எல்லாருமே ஒரு சர்டன் கம்யூனிட்டி, ஒரு சர்டன் கிளாஸ்லயே இருக்காங்க, இவங்க இப்படிதான்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் பில்ட் ஆகுது எல்லாம் சொல்லிருந்தீங்க. இது 2
ரெண்டுமே இட் ஆக்சுவலி மேட் சென்ஸ் டு மீ. நான் இதை அந்த ஆங்கிள் பார்க்கவே இல்லை. இதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்கன்னா எல்லாரோட கன்சென்ட்டும் இருந்திருக்கு தானே. கன்சென்ட்டோட உருவாக்குன ஷோ நம்ம பேசினா தப்பு இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். அண்ட் அகேன் ஃபர்ஸ்ட் எபிசோடு சரி, செகண்ட் எபிசோடு சரி, இட் வாஸ் ஜஸ்ட் சீட்டிங். எத்தனை எபிசோடு தான் சீட்டிங் வச்சே பண்றது? எனக்கும் போர் அடிக்குது. அதை வச்சு வீடியோ போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம சொல்ல வேண்டியதை ஃபர்ஸ்ட் 2 வீடியோலயே சொல்லியாச்சு. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த ஏரியால தான் சீட்டிங் நடக்கும், இவங்க மத்தியில தான் சீட்டிங் நடக்கும்ன்ற ஒரு ஃபால்ஸ் இமேஜ வந்து எனக்கு பரப்பவும் விருப்பம் இல்லை. சோ இந்த ரீசன்ஸ்னாலதான் நான் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். பட் ரீசென்ட்லி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க, சேயிங் தி ஷோ இஸ் கோயிங் டு பி பேக். புதுசா வருது, அதுல வேற விதமான அப்ரோச் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சீட்டிங் அது இதுன்னு இல்லாம வேற ஏதாவது இஷ்யூஸ் டீல் பண்றாங்க. அண்ட் ஸ்டீரியோ டைப் எதுவுமே பண்ணாம வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா மேபி we can continue doing it. அதனால இப்ப வர புது ஷோ பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா, இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷோஸ்லயே இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் இல்லாம டிஃப்ரெண்டான எபிசோட்ஸ், டிஃப்ரெண்டான கேசஸ் வந்து இருக்கா இந்த ஷோலயேன்னு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி இருந்தா அதை எனக்கு அனுப்புங்க. மேபி we can do that. Basically let me know your opinion about this. and உங்களோட ஒப்பீனியனும் கிடைச்சு புது ஷோவும் வர வரைக்கும் சொல்லுதெல்லாம் ரியல் is not going to happen in the channel. So bye bye to this series and bye bye to you. Bye bye.